முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு சென்று அவரது உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விசாரித்திருந்தார். இந்த நிலையில் முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்று சிறைக்கு சென்றவர் முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணு. அவர் மறைந்த செய்திக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உயரிய விருது பெற்ற தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவிற்கு அவரது உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். நல்லக்கண்ணு உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருதை இணைப்பில் செய்தியாளர் ராஜகுமரன் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். ஏழை எளிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இவர் எடுத்த போராட்டங்கள் என்னென்ன, மேலும் இரங்கல் செய்தி தொடர்பான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கம்யூனிச இயக்க தலைவரான ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பல்வேறு வகையில் விவசாய சங்க போராட்டங்களுக்காக உழைத்திருக்கின்றார். அவருடைய உழைப்பை பாராட்டி கம்யூனிச இயக்கம், அந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு கம்யூனிச கட்சிகளுக்கு விதிகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை போன்று கம்யூனிஸ்டுகள் அந்த விதிகளை பின்பற்றி தான் நடப்பார்கள். இராணுவ கட்டுப்பாட்டோடு தான் கட்சியினுடைய அந்த பொலிட் பீரோ உள்ளிட்ட மேலிடங்கள் இருக்கும். அந்த அடிப்படையிலே கம்யூனிஸ்ட் கட்சியிலே மாநில செயலாளர்கள் என்பது 2 முறை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கின்ற விதிகள் எல்லாம் இருந்தன. ஆனால் அதையெல்லாம் நல்லக்கண்ணு அவர்கள் தொடர்ந்து கட்சிக்கு பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர்களுடைய பதவிக்காலத்தை கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை உயர்த்தி கொடுத்திருந்தது. அந்த அடிப்படையிலே தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் 2 முறை மாநில செயலாளராக இருந்து அதன் பிறகு அனைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்ற பொழுது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக நல்லக்கண்ணு அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்பதற்காக, அவருக்கு அரசியல் ரீதியாக அந்த கட்சி பதவியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பதற்காகவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் 3வது முறையாக தேர்வு செய்யப்படலாம் என்கின்ற ஒரு விதிகளை தளர்த்தி கொடுத்திருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி என்பதையெல்லாம் அந்த கட்சியினுடைய வரலாற்றில் இருந்து உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோன்று பல்வேறு வகையில் நல்லக்கண்ணு அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை எதிர்பார்த்த பல்வேறு போராட்டங்களை தமிழகத்தில் தலைமையேற்று நடத்தி இருக்கின்றார். விவசாய தொழிலாளர் போராட்டம், தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கோவில் நுழைவு போராட்டம் என்பது உட்பட மடங்கள் வசம் இருந்த நிலத்தை எல்லாம் மீட்டுக் கொடுப்பது என்பதாக பல போராட்டங்களிலே ஈடுபட்டு இருக்கின்றார். அந்த காலகட்டங்களில் எல்லாம் பெரிய அளவில் போக்குவரத்து வசதிகள் இல்லாத சூழ்நிலையில் வயலோர வரப்புகளில் நடந்து சென்றுதான் கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொரு கிராமமாக தங்களுடைய கொள்கையை பரப்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையிலே கலை இலக்கியங்கள் மூலமாக கம்யூனிச சித்தாந்தத்தை பரப்பியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஒரு ஊரில் ஒரு காரணத்தை முன்வைத்து போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் கையில் எடுத்தால் அந்த போராட்டம் நீண்டு கொண்டே இருக்கும். அவர்கள் கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கான, தொழிலாளர்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரை போராட்ட களத்தை விட்டு அகல மறுத்து கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் தொடக்க கால கம்யூனிஸ்டுகள் ஒரு ஊரில் தங்கி இருந்து அந்த ஊர் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்திற்கு அரசு இசைவு தெரிவிக்கும் நாள் வரை தொடர்ந்து களத்திலேயே இருப்பார்கள். அந்த காரணத்தால் தான் நல்லக்கண்ணு போன்ற மூத்த தலைவர்கள் ஒரு சில கிராமங்களுக்கு சென்று மாதக்கணக்கில் தங்கி இருந்து அந்த ஊரை விட்டு அகலாமலேயே போராட்டம் வெற்றி பெறும் நாள் வரை தொடர்ந்து குரல் கொடுத்து களமுனையில் நின்று அரசை செவிசாய்க்க வைத்த பல வரலாறுகள் உண்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925 தொடங்கப்பட்டிருந்தாலும் 1936 ஆண்டில் தான் தமிழகத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளை தொடங்கப்பட்டது. மத்திய குழு உறுப்பினர்களாக இருந்த அப்போது சுந்தரையா, எஸ்.வி. காட்டே என்று மூத்த தலைவர் ஒருவரை குறிப்பிடுவார்கள். அவர் என்பவர்கள் எல்லாம் அந்த காலகட்டங்களிலே தமிழகத்திலே கிளை தொடங்குவதற்காக முன்னிருந்திருக்கின்றார்கள். அந்த கிளையில் அதாவது 1936 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளை தமிழகத்தில் தொடங்கப்பட்ட பொழுது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே
பி ராமமூர்த்தி, சீனிவாச ராவ், ஜீவானந்தம், ஜீவா, CS சுப்பிரமணியம், முருகேசன் என்று பல முக்கிய தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்த்து அந்த கிளையில் தொடக்க கால உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து ஆதரவாளராக இருந்திருக்கின்றார் தோழர் நல்லக்கண்ணு என்பதையும் அவருடைய வரலாறாக கம்யூனிச கட்சி பதிவு செய்திருக்கின்றது. கம்யூனிச கட்சியை பொறுத்தவரை ஸ்ரீவைகுண்டத்தில் கிளை துவங்குவதற்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. 1936 தமிழகத்திலே கம்யூனிசத்தினுடைய முதல் கிளை திறக்கப்பட்டாலும் 8 ஆண்டுகளுக்கு பிறகாகத்தான் ஸ்ரீவைகுண்டத்தில் கிளை திறந்திருக்கின்றார்கள். 1944 ஆண்டு ஸ்ரீவைகுண்டத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளையை தொடங்கி முத்தையா, சுப்பிரமணியம், திருமூலநாதன் உள்ளிட்ட தன்னுடைய தோழர்களோடு கம்யூனிச கட்சியை நடத்தி வந்திருக்கின்றார். அந்த பகுதியிலே நல்லக்கண் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவது என்பது அந்த காலகட்டத்தில் அவ்வளவு எளிதானது கிடையாது என்பதை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கம்யூனிச கட்சியை பொறுத்தவரை காங்கிரசினுடைய கடுமையான எதிர்ப்பினை அந்த காலகட்டத்தில் சந்தித்திருந்தது. அதையும் கடந்து அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த பகுதியில் இருந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூகங்களுக்கு இடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகள், இவற்றை எல்லாம் கடந்து கம்யூனிச இயக்கத்தை அனைத்து மக்களுக்குமான கட்சியாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அதிக அளவில் சேர்த்து தொழிலாளர் வர்க்கத்தை முன்னேற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டவர் ஐயா கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவரான நல்லக்கண் என்பதை அவருடைய வரலாற்றில் பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள். மாநில செயலாளராக தொடர்ந்து 2 முறைதான் இருக்க முடியும் என்ற விதியை நல்லக்கண் அவர்களுடைய உழைப்பிற்காகவே அகில இந்திய அளவில் திருத்தி கம்யூனிச கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் 3 முறை இருக்கலாம் என்கின்ற ஒரு திருத்தத்தை கம்யூனிச கட்சியினுடைய தலைமை தேசிய அளவில் கொண்டு வந்திருந்தது. அதே போன்று கம்யூனிசத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, அவர் போட்டியிட்ட தேர்தல்கள் என்று பார்த்தோம் என்றால் அது உண்மையிலேயே வருத்தம் தரக்கூடியதாகத்தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை விரும்பக்கூடியவர்களுக்கும் ஒரு கருத்தாக இருக்கும். ஏனென்றால் 2 முக்கிய தேர்தல்களிலே ஐயா நல்லக்கண் அவர்கள் களம் கண்டிருந்தார். ஆனால் அந்த 2 முறையுமே அவரால் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. 1977 தேர்தலின் பொழுது தென் மாவட்டத்திலே அவர் போட்டியிட்டு இருக்கின்றார் என்பதையெல்லாம் பார்க்க முடிகின்றது. அதன்படி நல்லக்கண் ஐயா அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தல் அனுபவத்தை பொறுத்தவரை 1977 ஆண்டு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு எதிர்கொண்டிருக்கின்றார். அந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இத்தனைக்கும் அம்பாசமுத்திரம் பகுதியிலே பல போராட்டங்களை நல்லக்கண் அவர்கள் தலைமையேற்று நடத்தி இருக்கின்றார். திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் எல்லாம் நிறைய அணைகளை கட்ட வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டங்கள் மூலமாகத்தான் பல்வேறு அணைகள் திமுகவினுடைய அந்த தொடக்க கால ஆட்சியில் கட்டப்பட்டன. அந்த அடிப்படையில் தாமிரபரணி ஆற்றை ஒட்டி பல அணைகள் கட்டப்பட்டு விவசாயம் மேம்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட அம்பாசமுத்திரம் மக்களையே தோழர் நல்லக்கண் அவர்களை தோற்கடித்தார்கள் என்பதற்கு உண்மையிலேயே என்ன காரணம் என்று வரலாற்றை தேடி பார்க்கும் பொழுது அந்த 1971 ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்றிருந்த பல்வேறு அரசியல் மாற்றங்கள், இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலையை அமல்படுத்திய பொழுது கம்யூனிஸ்டுகள் பல்வேறு காரணங்களால் அந்த நெருக்கடி நிலையை ஆதரித்திருந்தார்கள். எனவே கம்யூனிஸ்டுகள் மீது தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மக்களுக்கும் ஒரு சிறிய கோபம் இருந்ததாக சொல்லி இருக்கின்றார்கள். நெருக்கடி நிலையை காம்ரேட்டுகள் ஆதரித்து விட்டார்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் 77 தேர்தலின் பொழுது அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டிருந்த ஐயா நல்லக்கண் அவர்கள் வெற்றி பெற சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் எப்பொழுது தேர்தலில் களம் கண்டார் என்று மூத்த தலைவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னது 95 தேர்தலை சொன்னார்கள். 1995 ஆண்டு கோவை தொகுதியிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக நல்லக்கண் அவர்கள் போட்டியிட்டார் என்றும், ஆனால் அந்த 90களின் காலகட்ட பகுதியிலேயே சொந்த ஊரை சார்ந்தவர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை மேலோங்கி விட்டது என்பதன் காரணமாக 1995 கோவை தொகுதியில் கம்யூனிஸ்டினுடைய வேட்பாளராக களம் கண்டிருந்த தோழர் ஐயா நல்லக்கண் அவர்கள் அந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தென் மாவட்டத்தை சார்ந்தவர், கோவை தொகுதியிலே போட்டியிடுகின்றார். கோவை திருப்பூர் என்பது தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. ஆனாலும் கூட கோவையில் அவரால் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே 1977, 1995 என்று போட்டியிட்ட 2 முக்கிய தேர்தல்களிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் நல்லக்கண் அவர்களுக்கு ஏற்பட்டது. மக்கள் பிரதிநிதியாக அவரால் சட்டப்பேரவைக்குள்ளோ நாடாளுமன்றத்தினுடைய அவைக்கு உள்ளோ அமர்ந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை
முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு காலமானார். முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.